ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட ஆர்த்தி அப்படின்ற பெண் குழந்தை பாண்டிச்சேரியில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு முத்தியால்பேட்டை அப்படின்ற ஒரு கிராமத்தில் பக்கத்தில் இருக்க கால்வாயில் அவங்க உடல் வந்து சிதையப்பட்டு கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோணிப்பையில் அவங்க கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து ரொம்பவே வந்து துன்புறுத்தி அவங்கள அந்த கால்வாயில் தூக்கி எறியப்பட்டிருக்காங்க. அந்த கால்வாய் அவங்க வீட்டு பக்கத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 3 நாள் கிட்டத்தட்ட அவங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற செய்தியை நம்ம சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸ் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம் அதுதான். அங்கே இருக்க மக்கள் எல்லாமே ரொம்பவே கொதிச்செழிஞ்சு ரொம்பவே வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிராக வந்து முழக்கங்கள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அந்த பண்ண அந்த ஆளை சம்மந்தப்பட்ட அந்த ஆளை கண்டிப்பாக நீங்கள் கைது பண்ணி அவங்களுக்கு உரிய நடவடிக்கை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணோட உடல் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு இருக்கு. நிறைய பொதுமக்கள் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் அஞ்சலி செலுத்தப்படுறதுக்கப்புறம் அந்த பெண்ணோட உடல் வந்து அந்த குழந்தையோட உடல் வந்து இப்போது இறுதி ஊர்வலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புத்தகங்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை அப்படின்னும் போது அது வந்து பள்ளிக்கு போகிற குழந்தை, அந்த குழந்தையோட நிறைய புத்தகங்கள், அது வாசித்த நிறைய புத்தகங்கள், அது எழுதின நிறைய புத்தகங்கள், இது எல்லாத்தையுமே அந்த சமாதியிலே, அதாவது அந்த குழந்தைய புதைக்கும் போது அங்கேயே சேர்த்து வச்சு புதைச்சிட்ருக்காங்களாம் அந்த குழந்தை கூடவே. ஏன்னா வந்து அந்த குழந்தை ரொம்பவே வந்து சூப்பராக படிக்கக்கூடிய குழந்தையாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டியூஷன்ஸ்லாம் போகாமல் செல்ஃபாக வந்து அவங்க சுயமாகவே படிக்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படின்றதுனால அந்த நோட் புக்லாம் வீட்டில் இருக்கும்போது அது பார்க்க ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை எப்பவுமே படிக்க ரொம்பவே வந்து ஆர்வம் கழுத்தும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இருக்கும்போது அந்த குழந்தையோட அந்த பாடி கூடயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொத்த புத்தகங்கள், அதை மொத்த தேவையான படிப்பு சம்மந்தப்பட்ட அது என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அந்த குழந்தை அது எல்லாத்தையுமே அந்த கல்லறைக்குள்ளேயே வந்து போட்டு அதுக்குள்ளே வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ அதை பார்க்கும்போது ரொம்பவே கண்கள் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கதறி கட்டி பிணிச்சா மாதிரி வந்து அழுகுறாங்க. வேறு எந்த குழந்தைக்கும் இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொதுமக்கள் எல்லாமே வந்து கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க வந்து இப்போ என்னவா இருக்காங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் துணை ஆளுநராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது சம்மந்தப்பட்ட அந்த ஆட்களுக்கு நான் வந்து தக்க தண்டனைக்கு வாங்கி தரக்க போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேறு எந்த விஷயத்துலையும் இனிமேல் யாருக்குமே கை வைக்கக்கூடாது, அந்தளவுக்கு எல்லாருமே யோசிக்கணும். அதுக்கான தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு வாங்கி தர போகிறோம். அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரும்போது எந்த மனித ஆர்வலரையுமே நான் வந்து மதிக்க போகிறதில்ல. அவங்களும் மனுஷன் தானே, இந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறவங்கள நான் வந்து சுத்தமாக மதிக்க போகிறதில்ல. ஏன்னா தண்டனை அப்படின்றது பெண் குழந்தை மேலே கை வச்சா, பெண்கள் மேலே கை வச்சா என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது இனிமேல் எல்லாருக்கும் தெரியணும். ஸோ நான் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து ஆவேசமாக பேசியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறோம் கைஸ். பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.